நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த வேளையில மீண்டுமா உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம் என்னவென்று சொல்லி இந்த வேளையில நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்டதான வேத வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அது 4வது வசனம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது என்றால், காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் காணப்படுகிறது என்ற ஆண்டவர் அவருடைய உள்ளத்தின் பாரத்தை இந்த காலவேளையில் நமக்காக பகிர்ந்தளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் கடந்த நாட்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இதோ நான் திறந்த வாசல் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த வேளையில பார்க்கும் பொழுது ஒரு தாயினுடைய அன்பை போல ஆண்டவருடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ எப்ராயிமே நான் உனக்கு என்ன செய்வேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம சில நேரங்களில் பார்க்கணும், தப்பு செய்கிறதான பிள்ளைகளை பார்த்து நம்ம அப்படியே நம்ம குழம்பி கொண்டிருப்போம். என்ன செய்யுதுன்னே தெரியலையே, இவங்களை எப்படி வழி நடத்துறதுனே தெரியலையே, எவ்வளோ அன்பு காட்டினாலும் திருந்தி வர மாட்டேங்கிறாங்க, அல்லது நான் அவங்கள கடிந்து கொண்டாலும் திருந்தி வர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, திருந்த மாட்டுறாங்களே அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பெற்றோர் எப்படி ஒரு தாய், விசேஷமாக ஒரு தாய் எப்படி அங்கலாய்ப்பாங்களோ அதே போல ஆண்டவர் இந்த வேளையில அங்கலாய்க்கிறார். எப்ராயிமே நான் உனக்கு என்ன செய்வேன், யூதாவே நான் உனக்கு என்னதான் செய்யணும்னு தெரியலையே எனக்கு. உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது என்றால், காலையில் தோன்றுகிற மேகத்தை போல, அல்லது விடியற் காலையில் தோன்றுகிற பனியை போல. நிச்சயமாகவே காலையில வர மேகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடும், அது அப்படியே மறைந்து போயிடும். அதே போல அந்த விடிய காலத்துல தோன்றி இருக்கிற பனியை பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன செய்யும், வெயில் ஏறினோன்னு என்ன செய்யும், அந்த பனி என்ன செய்யும், இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சில நேரங்கள் அந்த பனி நாட்கள் வரும் பொழுது காலில் பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும். நம்முடைய வண்டி நிறுத்தி வைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய துணிகள் காய போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன செய்யும், ஃபுல்லாக பனியாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது காணாமல் போயிடும். அதாவது இது ரெண்டு காரியங்களுமே ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான காரியம்தான். ஆனால் என்ன செய்கிறது, ஒரு தற்காலிகமாக காணப்படுகிறது. அது ஒரு ஒரே மாதிரியாக இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. அந்த அந்த நிலைமை என்ன செய்கிறது, மாறக்கூடியதாய் காணப்படுகிறது. அதே போலதான் உங்கள் பக்தி என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வருத்தமுள்ள காரியமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். நம்ம சங்கீதத்துல கூட பார்க்கும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 4:3 விதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா நிச்சயமா நம்மளாம் பக்தி உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சதுனால தான் என்ன பண்ணாரு, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பக்தி என்ன செய்கிறது, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. விடியற்காலையில இருக்கிற அந்த மேகத்தை போல கொஞ்ச நேரம் இருக்குது. அவங்க நினைப்பாங்க, பார்க்குறவங்க இன்னைக்கு நல்ல மழை வரும் போல நினைச்சா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது இருந்த இடம் தெரியாமலே போய் விடுகிறது. அப்படியாக நம்முடைய பக்தி என்ன செய்கிறதாம், ஒரு மாற்றத்துக்குள்ளதாக அது காணப்படுகிறதாக ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட நம்ம சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த விதை விதைக்கிறவனுடைய கதையில ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சில விதை என்ன செய்தது, வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாரின் மேல விழுந்தது, சில விதை
முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது. அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது அது 13:5-6 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கற்பாறை நிலத்தை குறித்து, அது அந்த 2 வசனம் வாசிக்கலாம், 5-6. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின பொழுதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. அந்த அந்த சில விதை என்ன செய்ததான் கற்பாறையின் மேல விழுகிறது. டக்குன்னு என்ன செய்கிறது, அழகா முளைச்சு வருது. அது ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள் சில நேரங்களில் நம்மளுடைய இதயங்களை விதைக்கப்படும் பொழுது சீக்கிரமாக, சில பேருக்குலாம் ரொம்பலாம் சொல்ல தேவையில்ல, நீங்க ஆண்டவருக்குள்ள வாங்க வைங்கன்னு சொல்ல தேவையில்ல, கொஞ்ச நேரத்திலே டக்குன்னு என்ன செய்வாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் வேர் ஆழமாக போகாததுனால, வசனத்துல அந்த ஆழமான உள்ள நம்ம போகாததுனால என்ன செய்கிறதாம், கொஞ்சம் உபத்திரமோ கஷ்டமோ பின்னாடி ஆண்டவர் அதை விளக்கி சொல்லும்போது 20-21 தெளிவாக ஆண்டவர் அதை எடுத்து சொல்வார். 20-21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலை நிற்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். உடனே சந்தோஷமா இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாலும் வசனத்து நிமித்தம் சில துன்பங்களோ கஷ்டங்களோ ஏதோ வந்தோடனே என்ன பண்ணுவானா, அப்படியே தீஞ்சு போகிற அனுபவம், ஒன்றுமில்லாமல் புஸ்ன்னு என்ன ஆயிடும். எப்படி நம்ம அந்த மேகத்தை ஆண்டவர் சொன்னாரோ அதே போல இல்லாமற் போகிற அனுபவம் அல்லது மறைந்து போகிறதான அனுபவமாக அது காணப்படுகிறது. ஆகையினால்தான் நீதிமொழிகள்ல அந்த 30வது அதிகாரம் 7, 8, 9 அந்த எழுதின ஆக்கியோன் சாலமோன் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே 2 மனு உம்மிடத்துல கேட்கிறேன் ஆண்டவரே, அதை மறுக்காமல் எனக்கு தாங்க. ஒண்ணு என்னன்னா, எனக்கு என்ன செய்யாதீங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துடாதீங்க. சில நேரங்களில் மறக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம், எந்த குறையுமே இல்லை. அது என்ன வேணா இருக்கட்டும், நம்முடைய தாளந்துகளா இருக்கட்டும் அல்லது நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், நல்ல சுகமா இருக்கட்டும், எதுனாலும் சரி, 2 மனு இடத்துல கேட்கிறேன், எனக்கு என்ன பண்ணிடாதீங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துடாதீங்க. அப்ப நான் என்ன செய்வேன்னா, கர்த்தர் யார் என்று சொல்லி உம்முடைய மறுதலிக்க கூடும், அல்லது எனக்கு மிகுந்த தரித்திரத்தை என்ன பண்ணிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன், திருடி உமது நாமத்தை சில நேரங்களில் என்ன செய்யக்கூடும், தூஷிக்கிறவனாக நான் மாறி விடுவேன். என் படி எனக்கு என்ன செய்யுங்க, அளந்து போஷிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்க. ஒரு அருமையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. நிச்சயமாகவே அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு நமக்கு நல்ல திருப்தியாக ஆண்டவர் நடத்தும் பொழுது நம்ம என்ன செய்து விடுகிறோம், கொஞ்சம் அப்படியே நம்முடைய பக்தி மாறிக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் என்னுடைய திறமையினால வந்தது, என்னுடைய பிரயாசத்தினால வந்தது அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவோம். சில நேரங்களில் அந்த பக்தி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அல்லது சில நேரங்களில் ஏதாவது ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு போராட்டங்கள் வரும்பொழுது என்ன செய்யும், அந்த பக்தியானது அப்படியே மாறிடும். ஆலயத்துக்கு போய் நான் என்னத்தை பார்த்தேன், ஆண்டவரெல்லாம் துதிச்சு என்ன பண்ணேன், அவருக்காக நான் ஊழியத்தை செஞ்சு என்னத்தை கண்டேன் அப்படி சொல்லிட்டு நம்முடைய பக்தி என்ன செய்கிறது, மாறி போகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் அங்கலாய்ப்பாய் அவர் பேசுகிறார். ஓ யூதாவே நான் உனக்கு என்ன செய்வேன், எப்ராயிமே நான் உனக்கு என்ன செய்வேன், எவ்வளோ காரியங்களை எத்தனையோ தருணங்களை உனக்கு கொடுத்து விட்டேனே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்த பொழுது மோசேயின் நாட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சங்கீதம் 78:37-41 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை மிகுந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். ஏதோ அற்புதங்களை செய்கிறார். அந்த சிவந்த சமுத்திரத்தை திறந்து தருகிறார். அவங்க கூப்பிட்ட போதெல்லாம் உங்களுக்கு செவி சாய்க்கிறார். தண்ணீரை கொடுக்கிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். இன்னும் ஆண்டவரை அப்பத்தையும் தண்ணீரை எதுவுமே குறையில்லாமல் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்த போதிலும் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவங்க வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக, அவங்களுடைய பக்தி எப்படி இருந்ததுன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நிறை வரும் பொழுது குறைகிறது, அல்லது ஒன்று இல்லைன்னா குறைகிறது. அப்படியாக வாசிக்கலாம். 78:37-41. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவர்கள் இருதயம் அவர்களிடத்தில் நிலைவரப்படவில்லை. வாசிக்கலாம். அவருடைய உடன்படிக்கையின் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவர்கள் உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை.
அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழும்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஆண்டவர் அநேக தடவை என்ன பண்ணாராம்? அவருடைய கோபத்தை விலக்கி விடுகிறார். அதான் இப்போ ஆண்டவர் சொன்னதை கேட்டோம்ல, யூதாவே உனக்கு என்ன செய்வேன். ஆண்டவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துல என்ன செய்ய முடியும்? அந்த சோதம் கொமோராவை அழித்து போட்டது போல அவரால் அழிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களை என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு அந்த ஒரு தாயின் பாசத்தை வைத்து விட்டபடினால் அவர் என்ன செய்கிறார்? அநேகந்தரம் ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார். அவர்களை ரொம்ப கரிசனையாய் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சங்கீதம் 106 கூட இதை நம்ம வாசிக்க முடியும். 106 12-13 அந்த அதிகாரங்களெல்லாம் எங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சங்கீதம் 78 வாசிங்கன்னா ஃபுல்லாக அதே தான் இருக்கும். அவங்க நல்லா வருவாங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்குவாங்க, திருப்பி பாவம் செய்வாங்க, திருப்பி அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவர் இறங்குவார். இப்படி நான் நிறைய நாள் வாசிக்கும் போது என்ன இதுன்னு தெரியலையே, இது ஒன்றுமே புரியலையே. ஆண்டவர் திட்டுறாரு, அவங்கள தண்டிக்கிறேன்னு சொல்றாரு, அடுத்த வசனத்துல பார்த்தா ஆசீர்வாதத்தை தராரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்திருக்கேன். அப்படியா இங்க பார்க்கும் பொழுது 106 12-13 அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இதேதான் அவங்களுடைய பழக்கமே எப்படி இருக்கிறது? நல்லா துதிச்சு பாடுவாங்க. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா, மேலேருந்து மண்ணா வந்துச்சுன்னா, அல்லது இறைச்சி அவங்க கேட்டது போல அற்புதங்கள் நடந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? துதிச்சு பாடுவாங்க. ஆனால் சீக்கிரமா என்ன பண்ணிடுவாங்களாம்? அதை மறந்து போய் இச்சை உள்ளவர்களாகி அவங்க இருந்ததான அந்த வனாந்திரத்துல இருந்ததான மக்களை போல, அவங்க சென்ற இடத்துல இருந்த மக்களை போல அந்த அந்நிய தேவர்களை வழிபட்டு அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அதாவது ரொம்ப சாதாரணமா ஒரு அற்பமா அவனா அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணார்களாம்? மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டிருக்க முடியும். ஆனால் அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம கூட அப்படிதான் எத்தனையோ நேரங்களில் என்ன செய்கிறோம்? நம்ம கொஞ்சம் அப்படியே மாறுறோம். அப்பப்போ நம்முடைய பக்தி என்ன செய்கிறது? அப்படியே விடியற் காலத்தில் இருக்கிற பனியை போல, மேகத்தை போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் அப்படிலாம் இல்லைப்பான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நம்ம அப்படி இருக்கிறோம்னா ஆண்டவருடைய இருதய அந்த வியாகுலங்களே நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேளையில சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ராஜாக்களின் நாட்களில் பார்க்கும் பொழுது, ராஜாக்களின் நாட்களிலும் அந்த மக்கள் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க, திரும்பி வராங்க. அப்படியாக நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:21. அங்கே எலியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கடினமாய் பேசுகிறத அங்க வாசிக்க முடியும். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 18:21. எப்படி நீங்க குந்தி குந்தி 2 நினைவுகளா என்ன பண்றீங்க? இருந்து கொண்டே இருக்கிறீங்க. ஒண்ணு அனலா இருங்க அல்லது குளிரா இருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், அல்லது பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதாவது எலியா தீர்க்கதரிசி அங்கே கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக 19வது அதிகாரத்துல அவன் ஆண்டவர் அந்த ஏசபேலுடைய அந்த மிரட்டதலினால் என்ன செய்கிறான்? ஓடி ஒளியும் பொழுது அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை 19:14 பார்க்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் தேவனுக்காக என்ன செய்தேன்? வெகு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எலியா அந்த பாகாலின் பின்பற்றி இஸ்ரவேல் சோரம் போனதான அந்த நாட்கள்ல எலியா எப்படி இருக்கிறாரு? வெகு பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும் இல்லப்பா. 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆனாலும் பாகாலுக்கு முத்தமிடாது இருக்கிற 7000 பேர் என்ன செய்திருக்கிறேன்? எனக்கு மீதியாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான நம்ம உலகத்துல, மோசமான உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு ஸ்டெடியாக, ஒரு ஸ்டாண்டர்டாக, அல்லது ஒரு கான்ஸ்டன்டாக, ஒரு மாறாத மாதிரி என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட முடியும். எளிய நினைச்சாரு நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆண்டவரே உமக்காக நான் வெகு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மட்டும் இல்லப்பா, பாகாலை முத்தமிடாது இருக்கிற 7000 பேர் எனக்கு மீதியாக
வைத்திருக்கிறேன். அது ஏன் நாமாக இருக்க முடியாது? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் மன்னிக்கிறவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான், அவர் தயவுள்ளவர் தான். ஆனால் அவரை நம்ம சோதிக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக ஆண்டவருடைய நாட்களிலும் ஜனங்கள் அப்படியாக கொஞ்சம் அப்படியே தான் இருந்திருக்கிறாங்க. லூக்கா 19வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து அழுததான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவர் மரணம் அடையிறதுக்கு போகிறதுக்காக அந்த கழுதையின் மேல பவானி வந்ததான அந்த நேரத்துல எருசலேம் நகரத்தை பார்த்து 19:41-42 வாசிக்கலாம். ஆண்டவர் அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களும் மறைவாய் இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை என்னிடையில உன்னை சேர்த்து கொள்வதற்கு நான் வாஞ்சையா இருந்தேன், ஆனால் உனக்கோ என்ன இல்ல, மனதில்லை என்று ஆண்டவர் சொல்லி அழுகிறார். ஹல்லேலூயா. அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. கண்கூடா பாக்குறாங்க. எல்லாமே அவரே நின்று என்ன செய்கிறார். அந்த நாட்கள்ல இருந்தவங்க மிக மிக பாக்கியவான்கள். முன்னாடி இருந்தவங்களும் இல்லை, நம்மளும் இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல நேரடியாக ஒரு மனித ரூபத்தில் இருந்த இயேசுவை பார்த்த அந்த மக்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க, மனம் திரும்பாதபடிக்கு அப்படியாக என்ன செய்திருக்கிறார்கள். அந்த மாயமான அந்த பக்தி உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் அழுகிறார் அவர்களை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்பினா நலமா இருக்குமே அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்கள் இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் மத்தேயு 23:23 வாசிக்கும் பொழுது அவர்களுடைய மாயமான காரியங்கள் அவர்களுக்கு காணப்படுகிறது. அவங்க ஜெபிக்கிறது ஒரு மாயம், கொடுக்கிறது ஒரு மாயம், தர்மம் செய்கிறது ஒரு மாயம், அவங்க எது பேசுறதெல்லாம் மாயம் 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 சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். அவங்களுடைய பக்தி மாயமா இருக்கிறது. மத்தேயு 23:23 ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போடுகிறதான அனுபவம் அல்ல. நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யணும், ஒரு தற்காலிகமான பக்தி அல்ல, உண்மையாக ஆண்டவரை பாடி ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய சபையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கொலேசியர் 3:16-17 வாசிக்கலாம். கொலேசியர் 3:16-17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவர் அதை தான் நீங்க வலியுறுத்துகிறார். பக்தியுடன் ஆண்டவரை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்காக செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல வெறுமையாக்கினவர்களாக, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நான் யூதாவே நான் உனக்கு என்ன செய்வேன், எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் இந்த வேளையில நம்முடைய காதுகளிலே விழுகிறதா? ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்ம அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம்.